துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். ஆரம்பத்துலேருந்து அதை எடுக்க மாட்டேன்னுவேன். அந்த பெட்டி வச்சுட்டு 10 பேர் நிற்கும் போது அவன் உள்ளே தான் இருந்தான். ஒரு சிட்டுக்க போகிற டைம் சாப்பிட்டு இருந்து அவன் வந்து பட்டுன்னு தான் அரைவரை எடுக்கிறேன்னு இருக்கிறா தவிர அதை தொடலை. அந்த டைமில் என்ன நினச்சேன்னு தெரியல, வந்து பட்டுன்னு எடுத்துட்டான். எத்தனை என்ன பேசுறது தெரியாம எனக்கு தேவைப்படுதுன்ட்டான். அரோரா தான் அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவன் என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவன் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும். எனக்கு நிறைய இஎம்ஐ இருக்கு, வீட்டு வாடகை கொடுக்கல, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு வெளியே. அந்த மாதிரி விஷயம் நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும்னு நம்ம உள்ள சொல்ல முடியல. பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க, வெளியே வந்தவங்களை பார்த்து பெரிய பெரிய ஆக்ட்ரஸா இருப்பாங்க, பெரிய பெரிய வீட்டில் இருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போயிருக்காரு இல்லையா? இந்த வீட்டுல தான் ஒரு பிறந்து அதான் இது கோயிலுன்ற எதிர வந்து அக்ரிமெண்ட்ல இருந்தான். அப்ப கூட நாங்க அங்க இருக்க மாட்டோம், இங்க வந்துருவான். இங்க வந்தா ஒரு தனி சுகம், ஒரு நிம்மதி. எனக்கு என்னன்னா, அவன் பணம் சம்பாரிச்சதை விட மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சான் பத்தியா, அதுதான் நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவன் இல்லாத வளர்ந்ததுனால மற்றவங்களுக்கும் செய்யணுன்ற அந்த மனப்பான்மை ஏன்னா எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே உண்டு. அதனால அவனும் நம்ம கஷ்டப்படுறப்பால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு செய்யணும்னு மற்றவங்களுக்கும் செய்தான், வருவங்களுக்கு சாப்பாடு போடுவான், என்ன செய்தாலும் செய்து அனுப்புவான். டைட்டில் வின்னர் ஆகிற தகுதி எங்க மாமாக்கு மட்டும் தான் இருக்கு. தனி மனிதனா இருந்து ஒரு எல்லா ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து போய் அவருக்குன்னு ஒரு பேரை உருவாக்குனவர் தான் கானா வினோத். இப்போ எல்லா மக்களுக்குமே கானா வினோத்னா எங்க அண்ணா அவர் அப்படின்னு தான் பேர் இருக்கு. நம்மள ஒருத்தர் தான் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கானா வினோத் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் இந்த பணப்பெட்டியை எடுத்துட்டாரு. எல்லா மக்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்டா அவர் எடுத்தாரு. ஏன்னா இந்த சீசனோட டைட்டில் வின்னராக நம்ம அவரை தான் எதிர்பார்த்தோம். அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அவரோட வீடு, பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீடு தான். அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க வீட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவர் பண்ணது சரியா தப்பான்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சு போவாங்க. வினோத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண ஒரு சின்ன வீடு தான், இந்த சின்ன ஓட்டு வீட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான். அவர் உள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். வீட்டை வாடகை கொடுக்க கூட காசு இல்லை, 4000 ரூபாய் தான் வாடகை, அது கூட கொடுக்க காசு இல்லை. எனக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தொலைச்சிட்டேன், இப்போ என் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு தாங்க, இந்த வீட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. நேற்று எபிசோட் பார்த்தீங்களாம்மா? இந்த பணப்பெட்டி எத்தனாலே எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரோ மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சீசனோட டைட்டில் வின்னராக அவரை தான் எல்லாருமே நினச்சிடணும். உங்களுக்கு எப்படி இருக்குமா அது? கஷ்டமாக தான்ப்பா இருக்கு. ஆரம்பத்துலேருந்து அதை எடுக்க மாட்டேன்னுவேன். அந்த பெட்டி வச்சுட்டு 10 பேர் நிற்கும் போது அவன் உள்ளே தான் இருந்தான். ஒரு சிட்டுக்க போகிற டைம் சாப்பிட்டு இருந்து அவன் வந்து பட்டுன்னு தான் அரைவரை எடுக்கிறேன்னு இருக்கிறா தவிர அதை தொடலை. ஆனால் அவன் அந்த டைமில் என்ன நினச்சான்னு தெரியல, பட்டு எடுக்கிற ஐடியாவில் வந்து பட்டுன்னு எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன பேசுறது தெரியாமல் எனக்கு தேவைப்படுதுன்ட்டான். நான் இதே வார்த்தை தான், எனக்கு அந்த காசு தான் தேவைப்படுது, இது எனக்கு பத்தாது, இதை வச்சு என்னால் ஒன்றே பண்ண முடியாதுன்னு சொன்னுவேன். எப்படி ஒரு செகண்டில் இந்த எண்ணங்க மாறுச்சுன்னே எனக்கே தெரியல. உள்ள என்ன ஒரு குழப்பமா இல்லை? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அரோரா தான் அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவன் என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் அவன் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும். அவன் மொத்தத்தில் அதிகமாக யார் பேச்சும் அவன் கேட்க மாட்டான், மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறதோ அதுதான் பண்ணுவான். இப்போ மற்றவங்களே சொன்ன விட இது தப்பு, அது கரெக்டுன்னு சொல்லிடுவேன். அப்போ அவன் சொல்கிறது அவன் யோசித்து இருக்கணும். அவன் அப்போ கூட சொல்கிறானே, நீ சொல்கிற இன்னொரு கேம் இருக்குதுன்றானே, அப்போ அந்த டைமில் கூட அவனுக்கு எடுக்கிறதுக்கு அந்த எண்ணம் வரல. ஏன்னா அவர் எடுத்தவொடனே எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் இவ்வளோ அவசரப்பட்டிருக்க வேணாம், இந்த சீசனோட டைட்டில் வின்னரே அவர் தான்ற மாதிரி எல்லாருமே போஸ்ட் இல்லை. அப்படி தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. ரெண்டாவது வந்து உள்ளவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியே மீறி அவன் ஏன் அப்படி பண்ணான், அது ஒரு பதட்டத்தில் பண்ணானா, அந்த டைமில் அவன் என்ன மைண்ட் சைடில் இருந்தானே எனக்கு ஒன்றும் புரியல. வீடியோ 3 நாள் கொடுக்கும்போது கூட எடுக்க மாட்டேன்னா, நீ எடுப்ப இவங்க எடுப்பாங்கன்னு தான் பேசியிருந்தாங்க. அப்போ கூட அவங்களே வினோத் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ கரெக்டாக இருந்தவன் ஒரு சிட்டுக்க போகிற டைமில் எப்படி அதை பெட்டி அவர் எடுத்தவொடனே எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? அவசரப்பட்டு எனக்கு என்னன்னா, ஏதோ கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ காட்டிக்கிறாரா, அது போதும்னு தோணுச்சு. ஏன்னா அதிகம் பணம் வச்சு வாழ்ந்தவன நல்லா வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. இருக்குதா கடவுள் நம்மளுக்கு இதுதான் அமைப்பு,
இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுள் குத்துக்கிறோன்னா இது பயன்படுத்திக்கிட்டு நம்ம போக வேண்டியது, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாதுப்பா. இல்ல அவரு உள்ள ஷோல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. எனக்கு நிறைய இஎம்ஐ இருக்கு, வீட்டு வாடகை கொடுக்கல, எனக்கு நிறைய இல்ல பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வெளியே, அந்த மாதிரி உண்மைதான்ப்பா. விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் உண்மை வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தா நான் பண்ணிட்டு வந்தான். ம், இப்போ இன்னும் இந்த ஒரு 4 நாள் அவனால பண்ண முடியாதா? ம், இப்போ இவ்வளோ நாள் இப்போதான் 3 மாதம் பிட் பாக்ஸில் வந்துக்கிறான். இவ்வளோ கச்சேரி இல்லாமல் ரொட்டேஷன் பண்ணிட்டு தானே இருந்தான். ம், அப்போ இஎம்லும் கட்டின்னு இருந்தான். ம், மற்றவங்களுக்கும் அவன் செஞ்சிருக்கிறான்ப்பா. ம். 2வது அவன் தனிப்பட்ட முறையில் இப்போ ஃபேமிலின்னு ஆகிப்போச்சு. ம், அப்போ சம்பாரிச்சா நல்லா செலவு பண்ணேன். இப்போ ஃபேமிலின்னு வரும்போது அப்போ அது ஃபேமிலியை பார்க்கணும், ம், வீடு வாடகை கட்டணும், அவன் எதனா ஒரு பொருள் வாங்கியிருப்பான், மற்றவங்களுக்கும் அது எதனா செஞ்சுருப்பான். ம். இப்போ எல்லாமே அவன் தான் செய்யணும். ம், அதனால வந்து அவனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துட்டு தான். ம். ஆனால் அதிகமான கடத்தில் ப்ரெஷராக இல்லை அவன். ஓகே, புரியுது. ஆனா அவரு உள்ள நிறைய விஷயங்கள் சொன்னாருமா. அவர் பணப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கூட என்ன விஷயம் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் விட்டா என் குழந்தைங்களுக்குலாம் நான் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாம போயிடுமோ, என் குழந்தைங்களுக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்ற மாதிரி இல்லை அது சொன்னாரு. கரெக்ட் தான். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும்னு நம்ம உள்ள சொல்ல முடியல. ம், ஏன்னா வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. உள்ளே போய் சொல்லியிருக்கிறாங்க, சொல்லியும் அவன் வந்து கொஞ்சம் உஷாரா ஆயிருக்கணும். ஆனால் அந்த டைம்ல ஒரு செகண்ட்ல என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த டிவி விஷயத்துலலாம் ம். அவங்க எடுக்கிற முடிவு தானே. ஆமா. நான் அப்போதுக்கப்புறம் மக்களுங்க கேட்டு போராடி பண்ணி என்ன பிரயோஜனம்? ம். ஏன்னா ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் தான் ஆமா, எப்பவுமே நம்பர் 1ல இருந்தாரு, மேலேயே இருந்தாரு இருந்தான் ரேட்டிங்ல. இருந்தான். அது என்ன நினைச்சு அவன் பண்ணானோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வினோத்துக்கு இந்த பணம் போதும். ம். ஏன்னா நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க, வெளியே வந்தவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய வீட்டில் இருப்பாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்ல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போயிருக்காரு இல்லையாம்மா. இந்த அப்போ வீட்டில் தான் அவர் பிறந்து வந்தது அதான் இந்த இது வீட்டில். கோயிலுன்றேன். ஆ, எதிர வந்து அக்ரிமெண்ட்ல இருந்தான். ஓகே. அப்போ கூட நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம், இங்கே ம், வந்துடுவோம். இங்கே வந்தால் ஒரு தனி சுகம், ஒரு நிம்மதி. ம். என்னதான் நம்ம அங்கே லட்சக்கணக்கில் அக்ரிமெண்ட்ல இருந்தாலும் இங்கே இருந்தாலும் அது ஒரு தனி சுகமாகுது. பிறந்து வந்தது எல்லாம் இந்த வீடு. நம்மளுக்கு தேவை என்ன, நிம்மதி, ஒரு ம், சுகம். அது இந்த இடத்துல கிடையாது. அவன் எங்கே போனாலும், எங்கே கச்சேரி போனாலும் இங்கே காலை வச்சுட்டு தான் போவான். அது ம். 1 மணியாக இருக்கட்டும், ஓ, 2 மணியாக ஒரு இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக அந்த வீடு. வந்துட்டு அம்மாண்ட காசு வச்சுட்டு தான் போவான். அதே போல் இங்கே வந்துட்டு அம்மா இங்கே அம்மாவை பார்த்துட்டு தான் போவான். இருக்கும்போது செத்த பிறகு அவன் வந்து படத்தை தொட்டு கும்பிட்டு தான் போவான். இதே இதுதான் அம்மா அவனுக்கு படமாமா. இது அம்மா படம், இது வந்து அவனுக்கு ஒரு கோயில் போல. ம், அவன் 10 இடம் போனாலும் இது எங்களுக்கு ஒரு கோயில் போல. இந்த இடத்துல நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க, ம். ஆனால் நாங்கள் கட்டல. ஏன்னா அது அதுக்கு முடிவு எப்போ வரும் தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு நிம்மதியாக தான் இருக்குது. அவரு இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்காரு இல்லையாம்மா. இவ்வளோ நாள் சம்பாரிச்சு பெரிய ஆளாக இருக்கலாம், நான் நிறைய விஷயங்களை விட்டுட்டேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கரெக்டாக இருக்கேன், பாக்கியான்னு அவர் ஒய்ஃபை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஆமாம். அவங்கள பற்றி சொல்லுங்கம்மா. இல்லை அவன் உண்மைதான் பாது. ம், ஏன்னா அவனுக்கு கிடைச்சது வந்து ஒரு நல்ல ஒய்ஃப் தான். ம், ஏன்னா அவளுக்கு புத்தி சொல்கிறதில்ல. அவளும் படிச்சிருக்கிறா. அவளும் ஏதோ டைரக்டருக்கு இதுக்கு தான் படிச்சிருக்கிறா. ஒரு ஃபினிஷருக்கு தான் அவன் படிச்சிருக்கிறா. அவளுக்கு தெரியும் நல்லது எது கெட்டதுன்னு எதோ செய்யணும் பண்ண. என்ன ஒன்று அவன் சம்பாதிக்கும் போது நானே எங்கள் அம்மாலாம் வந்து அவனுக்கு ஒரு இதுவாக இல்லை. அவன் ஒய்ஃப் இப்போதைக்கு இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு எல்லாமே தெரியுது. ம், அவள் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்றா. அவளும் சில வேலைங்கெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறா அவள் படிக்கிற படிப்புக்கு. ம், அதனால அவளுக்கு தெரியும், ஏன்னா அவள் படிச்சுக்கிறாள்ல. ம். அதனால அவள் சொல்றது அவன் கேட்பான். அவங்க ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் எப்படி பார்த்துப்பாரு அவரு? ரொம்ப நல்லா பாசமா பார்த்து இருக்காரு அவரு. நல்லா பார்ப்பான்பா. ஐயோ குழந்தைங்களன்னா அவனுக்கு கஷ்டம். அவன் பிக் பாஸ் போகும்போது கூட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா. ம், அவன் அரை மனசாக தான் போனான். நாங்களே என்ன நினச்சோம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லையே, ஆஸ்பத்திரி இட்டுன்னு போயிட்டு தான் அவங்க போனான். அப்போது யாராக இருந்தாலும் அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ம், ஏன்னா குழந்த உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி இட்டுன்னு போயிட்டு குழந்தைய விட்டுட்டு தான் அவன் அழுதுனே போனான். ம், அவன் எப்படி உள்ளே இருப்பான்? அவன் குழந்தை நிம்மதியாக இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அது ம். இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனாலும் அவன் அதெல்லாம் அவர் சொன்னாரு. ஆ குழந்தைய வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன், உடம்பு சரியில்லை, எப்படி உள்ள வந்தேன், என்ன பண்றது, ஆ நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அப்போ அவனுடைய நம்ம வாய்ப்பு வந்துக்குது, இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா. ஆனால் குழந்தை உடம்பு சரியில்லாமல் அவன் உள்ளே போனது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. ம், அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் சரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் நடுவில் உள்ளே போவான், இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டான். ம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடினான். இன்னும் அது இதை பண்ணிட்டு தான் வருவான்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா ஒரு மைண்ட் செட்டு சரியில்லை. அவர் இந்த பணப்பட்டி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நிறைய பேர் கால் பண்ணிருப்பாங்களா? உங்க ஒய்ஃப் பண்ணாங்க. எல்லாம் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாமா? அவன் என்னன்ற போதும், கடவுள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொடுத்ததே போதும்ன்றா. ம், அதான்ப்பா சொல்கிறேன்ப்பா, அளவுக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படக்கூடாதுப்பா. என்னதான் நம்மளுக்கு கிடைக்குது தான், ஒருத்தர் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும். ஆனால் இருக்கிற ஒரு வாரத்தில் அது உள்ள என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்ல முடியாது. அவனுக்கு இது போதும். ம். இப்போ மக்கள் ஆதரவு அவருக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு இல்லையாம்மா? எனக்கு என்னன்னா, ம், அவன் பணம் சம்பாரிச்சதை விட
மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சேன் பார்த்தியா, அதுதான் நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது எல்லாம் நான் வெளிநாட்டிலேருந்தும் ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக பேசியிருந்தாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் என்கிட்ட பேசி இந்தமாரி நாங்கள்லாம் வினோத்துக்கு தான் ஆதரவு. அது எனக்கு என்னடா சரி நம்ம பார்க்குறோம், இவங்களும் இதை பார்க்குறாங்களே நிறைய பேர். எல்லாருமே எல்லா மக்களும் எல்லா மக்களும் சப்போர்ட்டு. இது ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா ரேஷன் கடையில் போனேன், அங்கே ஒரு பாய் வந்து சாதாரணமாகவே வாழ்கிட்டா வந்து நான் பேசுகிறேன் வினோத்துக்கு அப்படின்றாரு ரேஷன் வாங்குற இடத்துல. சரி நானும் என்னடா பரவாயில்ல, அவரா வந்து இவங்களா போய் கேட்காது, அவரா நான் பேசுறேன்னு அவ்வளோ நேரம் பேசியிருந்தாரு. அப்போ அவங்க மனசுலயே அவன் இடம் பிடிச்சிக்கிறான்னா அது பெரிய விஷயம் தான். இது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா பாக்குற இடத்துல எல்லாம் வந்து பேசுறாங்களா? ஆமாப்பா, இது சந்தோஷமா தான். இது எனக்கு வந்து கப்பு வச்சிருந்த விட இது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. ஏன்னா கப்பு வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அவனுக்கு பேர் இருக்காது. ஆனா எல்லாமே சொல்றாங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஆனா அப்புறம் அவனையும் யோசிக்கிறாங்க, சரிண்ணா பரவாயில்லண்ணா, ஏன்னா இப்போ நம்ம இதுவே நம்ம விட்டு குத்துட்டு வந்த போல தான். பிக் பாஸ் பேசும்போது ரொம்ப அழுதாரு இல்லையாமா, அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவ்வளவு கனெக்ட் ஆயிட்டாரு. இல்ல அவன் மனசுல அவ்வளவு வேதனை வச்சிருந்துக்கிறான். ஏன்னா உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியலப்பா, நம்ம உள்ள போய் பார்க்கல. இவ்வளோ நாள் இருந்தான் அவன் 5 நாள், இப்போ இவ்வளோ நாள் இருந்தவன் 5 நாள் இருக்க மாட்டானா சொல்லுங்க. அது உள்ள என்னன்னு தெரியல. ஆனா எனக்கே ஒன்றும் புரியல. எத்திட்ட பிறகு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இதை நாங்க ஒரு வெற்றியா தான் பாக்குறோம். இப்போ உள்ள ஒரு அந்த மணி பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் வெளியே போகும்போது ஒரு விஷயம் சொன்னாருமா, வெளியே போயிட்டு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை சார்ந்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும், இந்த அமௌண்ட்டை வச்சு நான் எல்லாமே பண்ணுவேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு. உண்மையிலுமே கச்சேரிக்கு போயிட்டு வரும்போது ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். அது நிறைய அவங்க ரசிகர்கள் சொல்லியிருப்பாங்க, கச்சேரியில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போது அவன் சம்பாரிச்சே அவன் பண்ணும்போது இங்கே ஜெயிச்சு பண்ணுறான்னா அது இன்னும் அதிகமாக தானே பண்ணுவான். கண்டிப்பாக அந்த குணம் இருக்குதுப்பா அவனுக்கு. இது என்கிட்ட கூட வந்து இது செய்ப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா கூட இதை செய்யணுன்னா உன் இஷ்டம் செய். அதனால வந்து இது நானும் இது செய்யாத கெடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு பணம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனால் மனுஷால் வந்து என்றைக்குமே நம்ம கூட இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மக்களை தான் அவன் சம்பாதிச்சு வச்சு தேவையில்ல, பணத்தை சம்பாதிச்சு வைக்கல. ஆனா இது வந்தது எங்களுக்கு பெரிய விஷயம்தான். உங்ககிட்ட இருந்து நீங்க சின்ன வயசுல இருந்து அவர் அக்காவா இருந்திருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து அவர் ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு. ஆமா ஆமா, ரொம்ப துருதுருன்னு இருப்பான். அதாவது ஒரு பொறுமை இல்ல, ஒரு கோவப்படுவாரு. கண்டிப்பா கோவப்படுவான். எப்படி 95 நாள் அப்படி கண்ட்ரோலா இருந்தா? அதுதான் எங்களுக்கே தெரியல, அதுதான் நம்மளுக்கு தெரியல. ஆனா நான் பாசமா இருக்கோம்ப்பா. அதாவது அதான் அது உள்ளவே சொன்னாங்களே, வெளியில சொன்னாங்கல்ல, அவ ரம்யாவும் சொன்னான். அந்த அவங்க அந்த ரம்யா இன்னொருத்தர் வியானா அவங்க இன்னொரு பொண்ணு இந்த ஃபுட்பால் ஆடுவாள் கெமி. அண்ணன் கத்துவாரு, ஆனா ஒன்றும் மனசுல வச்சுட்டு இருக்க மாட்டாரு, படப்படன்னு பேசுவாரு. மறுபடியும் நம்மள மாதிரி ஒரு ஆள் உள்ள இருக்காரு, மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிப்பாப்பா, மக்களுக்கு நான் முக்கியம். எல்லா மக்களும் இந்த நாட்டை சொல்ல ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சொல்றேன், எல்லாருக்கும் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வினோத் சார்பா. எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குமா, இந்த ஆசையை வந்து நம்ம பண்ணணும், பெருசா வீடு கட்டணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஆசையை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணணும்க்கா அந்த மாதிரி? என்ன சசித் தான் கொடுவான், என்ன ஒரு அக்காவே மதிக்க மாட்டான். அதான் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஜாலியா அப்படி. நாங்கள் மொத்த பெரிய ஃபேமிலிப்பா. இவன் தான் லாஸ்ட்டு பையன். அதனால எங்கள் அக்காங்களுக்கு எங்கள் அண்ணனுங்களுக்கெல்லாம் இவன் குட்டி பையன்றதால ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் கச்சேரி ஃபேமிலி, அதில் போவோம் எங்கள் அண்ணன் கூட. அதை மாதிரி படிக்கிட்டால இவ்வளோ தொழுக்கு வந்துட்டான், அது பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் தான்ப்பா நான் சொல்ல முடியும். இது வந்து கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்ததுப்பா. இது இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோலாம் இதை விட கொஞ்சம் அதிகமாக நிறைய ஃபோட்டோ கல்யாணத்துக்கு அவனுக்கு கிஃப்ட் வந்தது மொய்யே கிடையாது. குட்டி அணிய சத்தத்தில் வச்சு தான் நாங்கள் எத்தனை வந்தோம், வீடே பத்தல. அங்கே மேலே அக்ரிமெண்ட்டாக இருக்கும்போது நடாது. சரி பசங்க எல்லாம் ரசிகருங்க, அதில் இதுதான் மிஞ்சி இருக்கு, மீதி அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கு. ஆனால் மாட்டில் இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இடம் நம்மளுக்கு வேணும் இல்லைப்பா, அதனால இங்கே ஓரளவுக்கு நம்ம வீடு இது ஆகுதுன்னு மாட்டி வச்சுக்கிறோம். இது ரொம்ப சின்ன வீடா இருக்கமா? எத்தனை பேர் இருப்பீங்க இந்த வீட்டில்? அப்போ எங்களுக்கு கரெக்டாக இருந்ததுப்பா. கூட பிறந்தவங்க 4 பேர். ஆமாம், கூட பிறந்தவங்க 4 பேர், அதிகம் பேர் தான். ஆனால் இப்போ இருக்கிறது 4 பேர் தான். அப்போ எங்களுக்கு இது தெரியல. இப்போ நானும் யோசிப்பேன், நம்ம எப்படி இது உள்ள இருந்தோம், இவ்வளோ பேர் எப்படி படுத்தோன்னு. அப்போ அது நடந்துச்சு, இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக இருந்தால் கூட வந்து படுப்பான். எங்கள் அம்மா படுப்பேன், இங்கே நான் படுப்பேன், எங்கள் தம்பி படுப்பான். எப்படியும் அது எப்படிதான் பார்த்தான்னு தெரியல. ஆனால்
பார்த்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப நன்றிம்மா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஏன்னா அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, வெளியே இருக்கவங்களுக்குலாம் வந்து எந்த வீட்டில் இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எந்த கஷ்டத்துலேருந்து அவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே தெரியுது. ரொம்ப நன்றிம்மா. வெளியே வந்து அவர் பெரிய சாதனைகள்லாம் பண்ணுவார், மக்கள் அவரை ரசிக்கிறாங்க, கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிப்பா. மக்கள் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வினோத் வந்து அதை தெரிஞ்சு செய்யல, ஏதோ செஞ்சிட்டான். ஆனால் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதில் ஒரு குழந்தை பையன் கூட வீடியோ போட்டுருந்தான். ஆனால் நான் செத்துருவானா, நான் பண்ணிடுவானான்னப்பா, அப்படிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க. வினோத் உங்களுக்காக என்றைக்குமே வாழ்ந்துன்னு இருப்பான். இன்னைக்கு இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு வெற்றி இருக்குது. எந்த தப்பான முடிவோ எடுக்காதீங்க. யாரும் வீடியோவில் அந்தமாரி பேசாதீங்கப்பா. நம்மளுக்கு என்னப்பா கப்பு, மக்கள் மனசில் இடம் பிடிச்சானே அது போதும்ப்பா நம்மளுக்கு. கப்பா ஜெயிச்சாரா இல்லையோ, மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரு அது போதும்ப்பா நம்மளுக்கு. அதனால அவனுக்கு ஆதரவு கொடுங்க, எப்பவுமே அவனுக்கு பக்கம் தனியாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி அப்பா. அவர் நேற்று அந்த பணப்பெட்டியை எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுமா உங்களுக்கு? ஆமாப்பா, அவர் வந்து டைட்டில் வின்னராக வரணும் தான் நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்தோம். ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஃபேமஸான இடம் ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் அவன் வந்து வருவான் தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் திடீர்னு அவன் வந்து இந்த வேலை செய்தது, அது அவனுடைய மைண்ட் செட்டில் என்ன இருந்ததோ தெரியாது. அவனுக்கு இது போதும் நமக்கு எடுத்துட்டானோ என்னன்னு தெரியல. அங்கே உள்ள என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம படம் பார்க்கும்போது, அந்த பிக் பாக்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. ஒருத்தரும் ஒரு மாதிரி இவனை பேசும்போது, நம்ம இங்கே இருந்தால் மேற்கொண்டு நம்ம இருந்தால் எதனாச்சும் கோவம் வரும்ன்ற வேலைக்கு கூட வாடா நம்மளுக்கு இது போதும், நம்ம வெளியே வந்தால் சம்பாதிச்சிக்கலாம், நம்ம 50 லட்சம் தான் வேணுன்ற அந்த டைட்டில் வின்னரே நம்மளுக்கு வானா இது போதும்னு சொல்லிட்டு அவன் எடுத்துருக்கிறான். அது எங்களுக்கு பரவாயில்ல. இல்லைம்மா, நீங்கள் இப்போ அவரு அந்த பணப்பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, இதையும் விட்டுட்டா என் பசங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு தாட் இருக்கு. டார்கெட் அவன் என்னன்னா, நம்ம பசங்களுக்காக நம்ம இவ்வளவு சம்பாதிச்சோம், நம்ம கையில வச்சிடல, எவ்வளவு சம்பாதிச்சான் அவன். இருந்தாலும் அவன் மக்களுக்கு மற்ற இல்லாதவங்களுக்கு இவன் இல்லாத வளர்ந்ததுனால மற்றவங்களுக்கும் செய்யணுன்ற அந்த மனப்பான்மை. ஏன்னா எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே உண்டு. எங்க மாமாவும் அந்த மாதிரி இருந்தாரு, எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா இது கிராமத்தார் வீடுன்றதுனால எல்லாருமே மக்களுக்கு செய்யணும் தான் அந்த மனப்பக்குவத்துல அவன் வந்திருந்தான். அதனால அவனும் நம்ம கஷ்டப்படுறப்பால் மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு செய்யணும்னு மற்றவங்களுக்கும் செய்தான், வருவங்களுக்கு சாப்பாடு போடுவான், என்ன செய்தாலும் செய்து அனுப்புவான். ஆனாலும் அதே போல தான் இவன் நினைச்சான், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஒண்ணுமே இல்லையே, இதாச்சும் நம்மளுக்கு கைக்கு வந்தா போதும், அந்த 50 லட்சம் நம்ம வரலாம் கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம் தான், நல்லபடியா வரணும்னு அவன் எடுத்திருப்பான்னு எங்க மைண்ட் செட்ல அதுதான். உங்க தம்பி எப்படி மக்கள் எல்லாரும் கொண்டாடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க? இப்போ மக்கள் கொண்டாடுவாங்க, நல்லா கொண்டாடி இருப்பாங்க டைட்டில் வின்னரா இருந்தா. ஆனா இதையே கொண்டாட தான் போறாங்க. நீ தானா டைட்டில் வின்னரு, அங்க யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு யாருமே இல்லை. எல்லாம் ஒருத்தரும் ஒரு பாலிசியை வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து எப்படித்தான் வந்தாங்கன்னு இவங்கெல்லாம் தெரியாது. ஆனா இவன் வந்து அங்க பிக் பாக்ஸ்ல என்ன நடக்கணும், கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். அந்த கேள்வியை தான் இவன் கேட்டான். வந்தது கொண்டாடுறதுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க. அவன் டைட்டில் வின்னரு தான் அவன். அந்த மீன்ஸா அவன் வந்து பாதியில் எடுத்துன்னு வந்தா கூட அது கொண்டாடுறதுக்கு ஜனங்க வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல, கானா லெவல்ல, மற்ற எல்லா இடத்துலையும் ஏரியால எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஏரியா மட்டும் இல்லை, பெரம்பூர், ஆவடி, அம்பத்தூர், அந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய போர்டு வச்சு அவங்க செய்யலான்னு காத்துட்டு இருந்தாங்க அவங்க ரசிகருங்க. ஆனால் இப்போ இல்லைன்னு ரொம்ப தலையை பிச்சுக்கிறாங்க ஒருத்தரும். அவனுக்கு என்ன செய்யுது, வினோத்தனை ஏன் இப்படி பண்ணாரு, வினோத்தனை ஏன் இப்படி பண்ணாரு என்ற எங்களுக்கா மனசில் அந்த ஒரு இது இருந்துட்டாங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்லபடியாக வந்து எடுத்துட்டு போதும்னு வந்தானே, அது ஒன்றே போதும்ப்பா எங்களுக்கு, அதுவே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எங்கள் மாமா வந்து அந்த காசு எடுக்கும்போது எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தது. எனக்குன்னு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு, எங்கள் மாமாவோட ரசிகர்களுக்கு, கானா ரசிகர்களுக்கு, ஹோல் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டைட்டில் வின்னர் தான். அங்கன்னு பிக் பாஸில் பார்த்தா டைட்டில் வின்னர் ஆகிற தகுதி எங்கள் மாமாவுக்கு மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வேறு யாருக்குமே கிடையாது. என்னுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? அதே போல் என்னன்னா, காசை எடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் மாமா வந்து ஃபேமிலின்னு பார்த்தா நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சவர், நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எங்களை பார்த்தது சரி, எங்களுக்கு பார்த்தது. இப்போ வந்து எங்கள் மாமா வந்து அவங்க குழந்தைங்களுக்காகவும் எங்கள் மாமிக்காக ஃபேமிலிக்காக யோசிச்சு தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. அந்த டிசிஷனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு, இப்போ எங்கள் மாமா வந்தால் எல்லாருமே வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் காத்திருக்கோம். ராயபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுதான். ஆனால் எங்கள் எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே அவரோட இதுதான், அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சாங்க.
பிக் பாஸ்ல என்ன நடந்தது எது நடந்தது எல்லாமே எல்லா மக்களுக்குமே தெரியும். அவரை மட்டுமே ஒரே ஒரு பர்சனை வந்து எல்லாருமே வந்து கார்னர் பண்ணி பேசி கொண்டு அவர் பிரெயின் வாஷ் பண்றது. மேபி நேத்து சீசன்ல அரோரா வத்திக்கோ ஏங்க அவர் அழுவுறாருங்க. அரோரா என்னங்க பண்ணாங்க? பக்கத்துல நிக்கிறாங்க. திவ்யா வந்து ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சரி விடுங்கண்ணா அப்படின்னு கூட சொல்ல. அரோரா சிரிக்கிறாங்க. பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து எமோஷனலா டார்கெட் பண்ணி நான் எடுத்துட்டேன் நீ வந்து என்ன மைண்ட் செட்டில் வர வேணும் ஒருத்தவங்கள கார்னர் பண்ணி எடுக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் மாமாவுக்கு இது நடந்தது கரெக்டு தான். அவரை கார்னர் பண்ணி பேசி இது பண்ணாங்க. அவரோட டிசிஷன் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்தது கரெக்டு தான். மக்கள்லாம் ரெடியா இருக்கீங்க அவரை ஆமா, எல்லாருமே வந்து அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு தான் இப்போ ரெடியா இருக்கும். ஏன்னா எங்கள் மாமா வந்து ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு எல்லா ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து போய் அவருக்குன்னு ஒரு பேரை உருவாக்குனவர் தான் கானா வினோத். அப்படி இருக்கிற போது அவருக்குன்னு இப்போ பேர்னா ஒரு கானா வினோத்ன்றது எங்கள் வீட்டு பிள்ளையாயிடுச்சு. இப்போ எல்லா மக்களுக்குமே கானா வினோத்னா எங்க அண்ணா அவரு அப்படின்னு தான் பேர் இருக்கு. நம்மள ஒருத்தர் தான் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்ச பிறகு அவர் இந்த விஷயத்த வந்து தப்பு பண்ணல. அவர் முடிவெடுத்து யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்காரு. அது வந்து யாரும் வந்து பெருசா பேச வேணாம். பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சந்தோஷம். டைட்டில் வின்னர் ஆகல. டைட்டில் வின்னர் ஆயிருந்தா 50 lakhs அவ்வளவுதான். காசு முக்கியமான விஷயம். எங்க மாமாக்கு காசு முக்கியம் கிடையாது. எங்க மாமா காசு வந்து அவர் ஒரு கானாக்கு போனா எவ்வளவு வாங்குவாருன்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கள் மாமா இன்னைக்கு காசு முக்கியமாக இருந்து யோசிச்சுருந்தா எங்கள் மாமா அந்த காசை எடுத்துருக்க மாட்டார். மேபி அது உள்ள பிக் பாஸ் வீட்டில் அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் வந்து மென்டலாக வந்து நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி தான் அவர் அந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. அதனால காசு வந்து முக்கியமாக இருந்திருக்காது எங்கள் மாமாவுக்கு. இந்த முடிவு எங்கள் மாமா அது கரெக்டு தான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்